வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம் டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் பயாலஜி சம்மந்தமாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் என்ன, அந்த ஒன்வேர்டுக்கு சரியான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் திசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றுள் ஃப்ளோயம் திசுவோட காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ரக்கீட் அண்ட் கம்பேனியன் செல், ஆப்ஷன் பி வெசல்ஸ் அண்ட் கம்பேனியன் செல், ஆப்ஷன் சி கம்பேனியன் செல் அண்ட் ஷேவ் டியூப்ஸ், அண்ட் ஆப்ஷன் டி வெசல் அண்ட் ஷேவ் டியூப். ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கம்பேனியன் செல் அண்ட் ஷேவ் டியூப்ஸ் தான் சரியான ஆன்சர். ஸோ இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃப்ளோயம் இஸ் த ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூ ஆஃப் பிளான்ட். ஃப்ளோயை வந்து அதாவது இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகே, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், சேவ் டியூப்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர், கம்பேனியன் செல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பாரன்கைமா. இந்த ஃப்ளோயம்ங்கிறது நிறைய செல்களால் ஆனது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சேவ் டியூப்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், கம்பேனியன் செல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பாரன்கைமா. ஓகேவா? சேவ்ஸ் ஆர் த என்லாங்கேட்டட் செல்ஸ் வித் மைனூட் போர்ஸ். இந்த செல்ஸ் எப்படி இருக்கும்? லாங்கராக இருக்கும் அண்ட் மைனூட் போர்ஸ், சின்ன சின்ன துளைகள் இருக்கும். The help in the transportations of food prepared into the leaves to other parts of the plant. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ஸும் அதர் பிளான்ட்டும் தேவையான உணவை தயாரிச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? சேவ் செல்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸ் ஆர் இன்வால்வ்டு டு த ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசர்வ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் certain ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமா செல்ஸ் are closely associated with the cells tubes are known as the companion cells. ஓகே, இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்குது. அண்ட் வந்து நம்ம எதை கம்பேனியன் செல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேரன்கைமா செல்ஸோட இந்த சேவ் செல்ஸுங்கிறது க்ளோஸாக டுகெதராக சேர்ந்து இருக்குது இல்லையா? இதுதான் நம்ம கம்பேனியன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஒன்வேர்ட் பார்த்துட்டு அந்த ஒன்வேர்டுக்கு அது இருக்கக்கூடிய 4 ஆன்சர்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் செல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கம்பேனியன் செல்ஸ் அண்ட் சேவ் டியூப்ஸ் தான் ஆன்சர். ஸோ அந்த சேவ் டியூப்ஸ் அண்ட் கம்பேனியன் செல்ஸ்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த பேரன்கைமா செல்லில் செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.